வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்லம், மச்சான், வாடா 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 மச்சான். செல்லம் மச்சான், இப்பதான்டா திருவிழாவே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர் மச்சான். என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் ஜாலியா சுத்தி பார்க்க வந்துட்டு என்ன பார்த்ததும் பேசுறியா நீ? மச்சான், சத்தியமா நீ வந்தது இப்பதான்டா எனக்கு தெரியும். நீ வேணா கேட்டு பாரு. தெரியும்டா, இப்பதான்டா வந்தேன், சும்மா சொன்னேன். என்ன அன்பு, எப்படி இருக்க? எங்க ஊர் திருவிழா எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு சார். நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். ஆமா சார், நீங்க இல்லாததே குறை. அந்த குறை எங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சூர்யா சார் உங்களை மாதிரியே எங்களை பாத்துக்கிட்டாரு. Thank you. நான் தான பாத்துக்கணும் மச்சான். என்ன மித்ரா, என்ன சத்தமே இல்லாம நிக்கிற? உன் ஃப்ரெண்ட பார்த்த உடனே நான் தெரியலல்ல? மேபி. யா. என்ன பாக்குறீங்க? கமான் கமான் வாங்க. வா வா பாரு. மச்சான், நீயும் பாக்குறியா? யாருக்கு என்ன டிசைன் வேணுமோ பாருங்க. நந்தினி, உனக்கு எது பிடிச்சிருக்கு நீயே செலக்ட் பண்ணு. இல்ல, நீங்களே பாருங்க சார். நான் பார்க்கணுமா? ஓகே, நீங்களும் பாருங்க. மகேஷ், நீ எனக்கு செலக்ட் பண்றியா? நீ தான் கெமிக்கல் வேண்டான்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? அவங்களே வச்சுக்கிட்டோம். ஓகே. இத நான் எடுத்துக்கிறேன். நான் தான ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். இல்ல இல்ல, நான் தான் செலக்ட் பண்ணேன். நோ அன்பு. இல்ல, இந்த டிசைன் தான் நான் நந்தினிக்கு வைக்க போறேன். சூர்யா, அது ஒண்ணுதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அதை நான் செலக்ட் பண்ணேன். ஆனந்தி கைக்கு அதுதான் அழகா இருக்கும். அதெல்லாம் இல்ல, இது எனக்கு வேணும். நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். இருங்க இருங்க, ஏன் சண்டை போடுறீங்க? புருஷன் பொண்டாட்டி கையில வச்சு விடணும், நீங்க உங்க பொண்டாட்டி கையில வச்சு விடுங்க. இவரே அவர் பொண்டாட்டி கையில வச்சு விடட்டும். என்னது, புருஷன் கையால வச்சு விடணுமா? ஆமாமா, இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஜோடி வச்சுட்டு போனாங்களே, நீ பாக்கலையா? ஐயோ மித்ரா, இடியட், இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டியே. சரி பாட்டி, அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் நந்தினிக்கு வச்சு விடுறேன், அதுக்கப்புறம் அன்பு கொடுங்க. நான் தானே டிசைனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். நான் முதல்ல ஆனந்திக்கு வச்சு விடுறேன். எல்லாத்துக்கும் சண்டை போட்டா நான் என்னப்பா பண்றது? இப்ப இத நான் யார்கிட்ட தரேன்? என்ன அன்பு? இல்ல பாட்டி, ஏன்ட்ட கொடுங்க. அதெல்லாம் முடியாது. என்ன இது சின்ன பசங்க மாதிரி? சூர்யா, நீ வச்சுட்டு அன்பு கிட்ட கொடு, அன்பு வைக்கட்டும். அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா பண்ணுங்க. அதுலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சு விடுவேன். இல்ல இல்ல, நான் தான். விடுங்கங்க, அவங்களே முதல்ல வச்சுக்கிட்டோம், நாம அடுத்தது வச்சுக்கலாம். பாட்டி, நீங்க அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. சரிமா, இந்தாப்பா. பேசாத மொழிகள் உன்னோடு பேசுகிறேன், பார்க்காத கனவை உன் கண்ணில் காண்கிறேன். காலத்தின் சுவட்டில் நாம் மட்டும் வாழ்கிறோம், மௌனத்தின் இசையில் மெல்ல பெய்கிறோம். உன் சுவாசம் பட்டு என் இதயம் மலருதே, உன் நேசம் கண்டு என் கவலை மறையுதே. ஆயிரம் உறவுகள் மண்ணில் இருந்தாலும் நல்லா இருக்கா? அலை மோதும் கடலாய் நம் காதல் சூப்பரா இருக்கு. அன்பு, இப்ப அவங்களுக்கு கொடுத்துருங்க. அன்பு, கம் ஆன், இப்ப நீதான். நதியாய் நாம் இணைந்தோம் மெல்லவே. விழிமூடி
அறியாத கோலம் நீ. உயிரோடு கலந்த உயிரின் ராகம் நீ. காயங்கள் ஆற்றிடும் மருந்தாக நீ வந்தாய். என் பதிவானத்தை உன்னம் பலி தந்தாய். இரவாது வாழும் ஒரு காதல் நம் காதல். இரவாது வாழும் ஒரு காதல் நம் காதல். இருளெல்லாம் தொலைந்தால் விளக்காக வருவாயா? கண்ணீரில் நான் நனைந்தால் துடைக்க துணிவாயா? காலங்கள் மாறட்டும், காலங்கள் மாறட்டும். உன் கரம் கோர்த்தே என் பயணம் தொடரட்டும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம ஊர் திருவிழால ஒரு பகுதியான ஏலம் விடுற நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிக்க போகுது. நம்ம அருணாச்சலம் ஐயா குடும்பமும் தில்லராஜா ஐயா குடும்பமும் வந்துட்டாங்க. வழக்கம் போல ஏலத்துக்கான பொருள் இங்க வைக்கப்பட்டிருக்கு. ஏலம் கேக்குறவங்க கேட்கலாம். ஆண்டி, முத்துமலையை பாத்தீங்களா? பியூட்டிஃபுல்லா இருக்கு. விட்டாதீங்க ஆண்டி. இல்ல மித்ரா, மத்த பொருட்களை எல்லாம் ஏலம் விட்டுட்டு கடைசியா தான் முத்து மாலையோட விலைய சொல்லுவாங்க. அப்பதான் நாம கேட்க முடியும். ஓகே. மா, பார்வதி ஆண்டியும் மித்ராவும் முத்து மாலையை பார்த்துதான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. விட்டுறாதீங்க. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன மீறி அந்த முத்து மாலை அவ கைக்கு எப்படி போகுதுன்னு பாக்குறேன். ஓகேம்மா.